தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வெயில் காலத்துல ஃபேன் ஓடினால வேர்த்து கொட்டும். இந்த லட்சணத்துல கரண்ட் வேற போயிடுச்சு. ச்சே. சிலகளே, இபி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எப்போ கரண்ட் வரும்னு கேளு. சரிப்பா. எங்க கரண்ட் இல்ல? வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வந்துருங்களா? சரி. எப்பா ஏதோ வேலை செய்யறாங்களா? கரண்ட் வந்துருமாப்பா? எப்போ வர்றது? ஏமா இந்த ஈபி காரனுங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போட மறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டானுங்களோ? ஏய், இவ வேற ஒருத்தி ஏதாவது ஒன்ன பேசிக்கிட்டு. ஏய் பேசாமடி. சிலகளே, புழுக்கம் தாங்க முடியாம நாமெல்லாம் வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். கார்த்திக்கு அன்னத்தையும் காணோம். ஒருவேளை கரண்ட் போனதே தெரியாம அசந்து தூங்கிட்டு இருக்காங்களோ? ஆமாப்பா. அப்பா, நான் வேணா போய் அண்ணனையும் அண்ணியும் கூட்டிட்டு வரட்டுமா? நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ போய் சொல்லி கூட்டிட்டு வா. சரிப்பா. அண்ணி, அண்ணி, கத்தாத. தூங்கிட்டு இருக்காரு. ஏன் நீ? கரண்டே இல்ல, எங்க யாருக்குமே தூக்கம் வரல. நீங்க மட்டும் என் ரூம்ல இருக்கீங்க. நான் தூங்கல, உங்க அண்ணன் தான் தூங்கிட்டு இருக்காரு. சத்தம் போடாம நீ கிளம்பு. அண்ணி, கரண்ட் இல்லாததால நாங்க எல்லாரும் வெளியில காத்தார உட்காந்துட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க வெளில. அண்ணனை எழுப்புங்க. வேணாம் வேணாம், நான் தான் விசிறிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன? அண்ணி, நீங்க அண்ணனுக்கு விசிறி விடுவீங்க, ஆனா நீங்க வேர்த்து விறுவிறுத்து போயிடுவீங்க. ஆமா வாங்க, அப்பா கூப்பிடுறாரு போலாம். என்ன சுடரு? நான் சொன்ன கேளு. அண்ணி வாங்க, நீ போய் எழுப்புங்க. சுடரு நீ போ. பாருங்க, அண்ணனே எந்திரிச்சிச்சு, கூப்பிடுங்க. என்ன என்னாச்சு? ஒண்ணு இல்ல சின்னதா, நீங்க தூங்குங்க. நீ ஏன் கையில விசிறி வச்சிருக்க? அண்ணா, கரண்ட் இல்லண்ணே, நாங்க எல்லாரும் வெளிலதான் உட்காந்துட்டு இருக்கோம். உன்னையும் அண்ணியும் கூப்பிடலான்னு வந்தா நீ தூங்கிட்டு இருக்க. அண்ணி உனக்கு விசிறி விட்டுட்டு இருக்காங்க, கூப்பிட்டாலாம் வர மாட்டேங்கிறாங்க. எப்படியும் உன் அண்ணன் தூக்கத்தை நீ கெடுத்துட்டல, இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏன் என்ன சொல்றீங்க? நான்லாம் ஒண்ணும் உங்களை எழுப்ப வரல, அப்பா சொல்லிதான் வந்தேன். வேணும்னா கூட நீங்க அப்பா கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. அதுக்காக ஒரு நேரம் விசிறிட்டா இருந்தா சரி. வா, அப்பா கூப்பிடாருல, போயிட்டு வந்துடலாம். போடி வரோம். என்னாச்சு? வராங்க. மாமா வா கார்த்தி. என்னங்கண்ணே, வந்து கரண்ட் உட்காருங்க. போனது தெரியலையா? நான் தான் வர சொல்லி சொன்னேன். அவரை போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். அதிக பசங்க பயம் மூடு. கார்த்திக் சார். சார் கொஞ்சம் வரீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க, மேடம் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க. என்ன சார் இந்த நேரத்திலயா? என்னாச்சு சின்னதா? கமிஷனர் மேடம் கூப்பிடுறாங்களாம், போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரி, பார்த்துட்டு வாங்கண்ணே. இமிடியேட்டா போய் வேலை பார்க்கணும். அவரை கார்ல ஏற சொல்லுங்க. மேடம் சொல்றாங்களே சார், கார்ல ஏறுங்க.
இந்த நேரத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு குழப்பமா இருக்கும். நான் குழப்பமா இல்ல மேடம். பில் கலெக்டர் சார் தான் குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, மினிஸ்டர் காலையில இந்த ஆபீஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் வராரு. அவர் வரப்போ நல்லா ஹாஸ்பிட்டல் சுத்தமா பளிச்சுன்னு இருக்கணும். ஓகேவா? சோ நீங்க நைட்டோட நைட்டா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சுத்தம் பண்ணி சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு கொசு மருந்து தெளிச்சு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு நீட் அண்ட் கிளீனா பார்க்கும்போது இருக்கணும். இங்க பாருங்க, இவ்ளோ வேலையை வச்சுட்டு நைட்டு வீட்டுக்கெல்லாம் போக கூடாது. எவ்வளோ ஆளுங்களை வேணாலும் கூப்பிட்டு வேலைக்கு வச்சுக்கோங்க. வேலை எல்லாம் கரெக்டா நடக்கணும். நீங்க வேலையை முடிச்சிட்டு எனக்கு உடனே போட்டோ எடுத்து அனுப்பணும். அப்புறம் வேலை முடியற வரைக்கும் யாரும் இங்க இருந்து ஒரு இன்ச் கூட நகரக்கூடாது. புரிஞ்சுதா? என் ஆர்டரை ஒபே பண்ணி நீங்க ஒழுங்கா வேலை பார்த்து முடிக்கணும். குட். ஓகே மேடம். மறுபடியும் சொல்றேன், நாளை காலையிலக்குள்ள வேலையெல்லாம் சுத்தமா முடிச்சு வைக்கணும். யார வேணாலும் வர வச்சு நீங்க வேலையெல்லாம் பாத்துக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வேலை கரெக்டா நடக்கணும். ஓகே மேடம். கார்த்திக் சார், ஆளுங்களை வர சொல்லி வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க சார். என்ன சார் வேலை பார்க்குற நேரமா சார் இது? சார் காலையில எப்பயும் வர மினிஸ்டருக்கு ஏன் சார் இப்பயே வேலை பார்க்கணும்? காலையில பார்த்தேன்னா சார். என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் எடக்கு முடக்காவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? மேடம் சொல்றாங்களே, சொன்ன வேலையை செய்யுங்க சார். எப்ப ஆரம்பிச்சா என்ன, உங்க வேலையை பாருங்க சார்.